தோபித்து அதிகாரம் 4 இறைவசனம் 8. உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்ப தர்மம் செய். உன்னிடம் மிகுதியாய் செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு, சிறிது செல்வம் இருப்பின் சிறிது கொடுன்றார். ஆனால் தர்மம் செய்ய தயங்காதே என்றார். ஸோ கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இதில் தோபித்து அதிகாரத்தில் என்ன சொல்கிறார், என்ன வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்ப தர்மம் செய்கிறார். அதிகமாக இருந்தால் அதிகமாக கொடுன்றார், கம்மியாக இருந்தால் கம்மியாக கொடு. ஆனால் தர்மம் செய்யாமல் இருக்காதுன்னு சொல்கிறார். ஸோ ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது அதான். ஏழைகளுக்கு கடன் கொடுத்தால் ஆண்டவர் நமக்கு கடங்காரன் ஏற்கனவே நீதிமொழியில் சொல்லியிருக்காரு. ஸோ அது மாதிரி தர்மம் செய்ய நம்ம தயங்கக்கூடாது, நம்ம தர்மம் செய்யணும். இதில் பாருங்கள், இன்னொரு வசனம், இவ்வாறு துன்பத்தின் நாள் வரும்போது நீ உனக்குன்ன பெரும் செல்வம் சேர்த்திருப்பாய், நீ செய்யும் தர்மம் உன்னை சாவிலிருந்து விடுவிக்கின்றார். ஸோ அதாவது நம்ம எவ்வளோ தர்மம் செய்கிறோமோ, எப்படி ஏழைகளுக்காக வாங்குகிறோமோ, நம்மளுடைய துன்பத்தில் ஆண்டவர் நமக்கு கூட இருப்பார். நம்மளை இந்த தர்மம் தலைக்காக என்று சொல்லியிருக்காங்களே, அது மாதிரி தர்மம் தலைக்காக தர்மம் நம்ம உயிரையே காக்கும். ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் பிறக்காக வாங்கணும், ஏழைகளுக்காக வாங்கணும். நம்ம அதிகமாக இருந்தால் அதிகமாக கொடுக்கணும், கம்மியாக இருந்தால் கம்மியாக கொடுக்கணும். ஆனால் தர்மம் செய்ய இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி நம்ம ஏழைகளை வாழ வைப்போம், ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவர் நம்மளை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.